நேரில் ஹீரோக்கள்லாம் இறந்துட்டாங்கன்னா ரசிகர்களே ஆகலாம். ஆனால் சினிமாவில் ஹீரோக்கள்லாம் இறந்துட்டாங்கன்னா யாருப்பா அழுறது? அந்த படத்தை தயாரித்த இயக்குனர்கள், அந்த படத்தை பார்த்த ஹீரோக்கள், அவங்க இறந்த சீன் அவங்களே பார்த்து அழுகிற சீனில் ரொம்ப உச்சக்கட்ட கொடுமைப்பா. அந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கு. அந்த நிகழ்வுகள் என்னன்னு பார்க்கலாம். அது எந்த படத்தோட நிகழ்வுங்கிறத பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு 5 படத்தை நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். அது 5 படத்தோட ஹீரோக்கள் அந்த மாதிரி நான் ஒரு 5 படத்தை எடுத்து வச்சுருக்கேன். 5 படத்தோட ஹீரோக்கள் படத்தில் அவங்களே இறந்து அது அவங்களே அழுத கதையெல்லாம் நடந்துருக்குங்க. அது என்னென்ன படம் வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிடுங்க. உங்களோட சஜஷன், ஃபீட்பேக் ஒவ்வொரு சேனலுக்கும், என் சேனல் மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு சேனலுக்கும் நீங்கள் மற்ற யூடியூபரை எடுத்துக்கிட்டாலும் அப்படி தான். ஒவ்வொரு சேனலுக்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் போடுற கமெண்ட்டை வச்சு தான் அந்த சேனலோட யூடியூபர்ஸ் எல்லாம் படித்து பார்ப்பாங்க. அதை படித்து பார்த்துட்டு, அதுவும் நான் மட்டும் கிடையாது, எல்லா யூடியூபர்ஸும் அப்படி தான். அந்த சேனல் அந்த போடுற கமெண்டெல்லாம் அவங்க படித்து பார்த்துட்டு அதில் அவங்களுக்கு நெகட்டிவிட்டிக்கு என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. மக்களுக்கு என்ன வேல்யூவான ஒரு கண்டென்ட் கொடுக்க முடியும், மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக என்ன கொடுக்க முடியும், நீங்கள் போடுற அந்த கமெண்ட்டை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் மறக்காமல் வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம போய் தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு வெளியே வர்றப்போ நம்ம ரசிகர்கள் நம்ம எப்படின்னா அந்த படத்தில் இருக்க கதையோடையே நம்ம ஒண்டி போயிடுவோம். அந்த மாதிரி நிறைய படம் இருக்குது. நம்ம எமோஷனலை உள்ள ஹார்ட்டுக்குள்ளே டச் பண்ணுற மாதிரி, நம்ம ஃபேமிலிக்குள்ளே அவங்க அந்த படம் உட்காந்த மாதிரியும் நாம் அந்த கதைக்குள்ளேயே அப்படியே ஒண்டி போய் அந்த கதையிலேயே நம்ம வாழ்ந்துருவோம் வச்சுக்காங்களேன். அது கொஞ்சம் நேரத்துக்காக இருக்கலாம், கொஞ்சம் நாளுக்காக இருக்கலாம், கொஞ்சம் மாதத்துக்கு இருக்க வாய்ப்பு இல்லை, அது கொஞ்சம் நேரத்துக்காக இருக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் நாளுக்காக இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம கதைக்குள்ளேயே ஒண்டி போய் உட்காந்துப்போம். அந்த அளவுக்கு அந்த படத்தோட எமோஷனலாக நம்மளை ரொம்ப ஹார்ட் டச்சிங் பண்ணியிருக்கோம். நம்மளை மட்டும் இல்லை, அதில் சில ஹீரோக்கள் இறந்து போகிற மாதிரி சீனெல்லாம் அதில் காட்டியிருப்பாங்க. அந்த ஹீரோக்கள் எல்லாம் நான் தான் இந்த படத்தில் இறந்து போயிட்டாங்க, இப்போலாம் கொடூரமாக இறந்து போயிருக்கேங்கிற அளவுக்கு அவங்களே உட்கார்ந்து தேம்பி அழுகிற அளவுக்கு சீன்லாம் நிறையா நடந்துருக்குங்க. அது என்னன்னு 1 by 1 பார்க்கலாம். அதில் நம்ம முதல் படத்தில் பார்த்தோம்னா தசாவதாரம். இந்த தசாவதாரம் படத்தில் கிளைமேக்ஸ் சீனில் ஒன்று நடக்கும். அது என்னன்னா, இந்த சுனாமியால் இறந்த வின்சென்ட் இவர் இருக்கார் இல்லையா, பூவராகவன், அவரோட மரணம் தாங்க. அவர் என்னன்னா அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தவருங்க. அவர் எதற்காக இறந்தாருங்கிற கேள்வி ரொம்ப கோபமாகவே இருக்கும். அவர் எப்படின்னா காருக்குள்ளே குழந்தைகளை மீட்கிறப்போ எப்போனா அந்த கடப்பாரை சுற்றி காலை எடுக்க முடியாமல் தத்ரூபமாக இறந்துருப்பாரு அந்த காட்சியில். அது ரொம்ப ஒரு தத்ரூபமாக தசாவதார படத்தில் அந்த சீனை எடுத்திருப்பாங்க. அது ரொம்ப நம்ம என்ன சொல்கிறது, நம்ம மனசை ரொம்ப ஒரு எமோஷனலாக அந்த டச் பண்ணியிருக்குங்க. வின்சென்ட் பூவராகவன் அந்தளவுக்கு ஒரு காட்சியில் அவர் இறக்குற சீன் அவளுக்கு அத்ரூபமாக இருந்திருக்கும். அது நமக்கு மட்டும் இல்லை, அது அந்த படத்தை பார்த்த அந்த டைரக்டருக்கு, அந்த ஹீரோக்களுக்கே ரொம்ப ஒரு டச்சிங் மூமெண்ட்டு தான் அது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பருத்தி வீரன். இந்த பருத்தி வீரனில் பார்த்தீங்கன்னா பிரியாமணி தலையில் ஆணி தாக்கி அவங்க இறக்குற மாதிரி சீனை கட்டியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிரியாமணி நண்பர்களாலேயே, கார்த்தியோட நண்பர்களாலேயே அவங்க கார்த்தி நண்பர்னு சொல்ல முடியாது, அவங்கள கார்த்தி கொஞ்சம் எதிர்னு வச்சுக்கோங்களேன் அந்த படத்தில். அப்படி இருக்கிறப்போ சரி, ஓகே, இவர் கார்த்தியோட கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர்னு சொல்லி கார்த்தி மேலே இருக்கிற கோபத்தில் பிரியாமணியை கெடுத்துருவாங்க.
அதுக்கு எடுக்கிறாங்கன்னா சும்மா சாதாரண எடுக்க மாட்டாங்க. அது பார்க்குற ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கு அவ்வளோ ஒரு அந்த சீன் மேலே ரொம்ப கடுப்பாகுங்க. இவ்வளோ கொடூரமாக நடப்பாங்க, இவ்வளோ ஒரு கொடூரமாக ஒரு பொண்ணை கற்பழிப்பாங்க. அது என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு எமோஷனான சீனுங்க அது. அதை பார்த்து யுவன் சங்கர் ராஜா, அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து யுவன் சங்கர் ராஜா. யுவன் சங்கர் ராஜாவே அந்த காட்சியை பார்த்து தேம்பி அழுதுருக்காருன்னா பார்த்துக்காங்களேன். அப்போ அது அந்த சீன் வந்து எந்த தத்ரூபமாக எடுத்திருப்பாங்கன்னு. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற 3வது படம் என்னன்னா கஜினி படங்க. இந்த கஜினி படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து அசீனை வந்து கொள்கிற மாதிரி சீனாக வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் சூர்யா வந்து உள்ளே என்ட்ரி ஆகாது. அப்போ அசீன் வந்து சைலண்ட்டாக இருந்துருவாங்க. சூர்யா வந்து சரி ஓகே அசீன் வந்து வீட்டுக்குள்ளேன்னு சொல்லி கிளம்பி போயிடுவாங்க. அதில் கிளம்பி போனதுக்கப்புறம் அசீனை வந்து ரொம்ப கொடூரமாக தலையில் தாக்கி ரொம்ப காயப்படுத்தி கொண்டிருப்பாங்க. அதை பார்க்குறப்ப ஆடியன்ஸாக இருக்கிற அவங்களுக்கே ரொம்ப ஒரு தனக்கே நடந்த மாதிரியும் தன்னோட வீட்டாளுங்களுக்கே நடந்த மாதிரியும் ரொம்ப ஒரு மனசு வேதனையில் அடைஞ்சிருப்பாங்க. அந்த படத்தை பார்த்து அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்காங்க. அந்த படத்தை பார்த்த அந்த படத்தை எடுத்து முடிச்சுட்டு அந்த படத்தை பார்த்த டைரக்டருக்கு எப்படி இருக்கும், அந்த படத்தை பார்த்த ஹீரோவுக்கு எப்படி இருக்கும், அசீனுக்கே எப்படி இருக்கும் பார்த்துக்காங்களேன். அந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. இது வந்து ரொம்ப இதுவும் ஒரு எமோஷனல் டச்சிங் மூமெண்ட்டுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காக்கா படத்தில் கிளைமேக்ஸ் சீன்ஸ் நல்லா இருக்குங்க. ஏன்னா இந்த சூர்யாவுக்கும் ஜோதியாவுக்கும் அந்த இருந்த லவ் கெமிஸ்ட்ரியும் இன்னும் ரொம்ப ஒரு ஹை லெவல், ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போனது. அதில் ஒரு காக்கா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படம் அது. இந்த படத்தில் இந்த படத்தில் 2 பேர் ஒன்றா சேர்ந்து நடிக்கிறப்ப தான் அவங்க 2 பேர் ரியல் லவ் நிஜத்துலேயே அவங்க 2 பேர் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கிறப்போ இந்த காக்கா படம் தான் அவங்க 2 பேர் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணுறப்போ அவங்க லவ் இன்னும் நல்லா எக்ஸ்ட்ரீம் லெவலில் கொண்டு போச்சு. அது அந்த மாதிரி ஒரு படம் காக்கான்னு சொல்லலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் சீனில் வில்லன் வந்து ஜோதியா வந்து கடத்திருப்பாங்க. இதில் ஜோதியாவோட நேரம் வந்து மாயா. அதை வந்து ஜோதியா வந்து காப்பாற்றுறதுக்கு கிளைமேக்ஸ் சீனில் வந்து சூர்யா வருவார். சூர்யா வந்து காப்பாற்றிடுவார். ஆனால் காப்பாற்றுற வரைக்கும் இந்த கிளைமேக்ஸ் சீனை ஜோதியாவை கடத்தி கடைசியில் ஒரு இதில் ஒரு சவப்பெட்டிக்குள்ளேயோ ஒரு இதுக்குள்ளேயோ போட்டு புதைச்சி வச்சுருவாங்க. புதைச்சி வச்ச அந்த உயிரோடு புதைச்சி வச்ச ஜோதியாவை சூர்யா வந்து வெளியே எடுப்பாங்க. அது வரைக்கும் நம்ம இதையுமே நின்று போகிற அளவுக்கு இருக்குங்க. நம்ம இதே நின்று போச்சு வச்சுக்காங்களேன். எப்போ அதை ஜோதியா அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ் சீனில் கண்ணை முடிச்சு வெளியே வர்றப்போ தான் அப்பாடின்னு சொல்லி ஒரு பெருமூச்சு விட்டுருப்பாங்க. நான் சொல்கிறேன், ரசிகர்கள் பெருமூச்சு விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு எமோஷனலாக ஒரு கிளைமேக்ஸ் சீன் தான் அந்த சீனு. இதுவும் அந்த சினிமாவில் ஒர்க் பண்ணுற டைரக்டர்ஸ், ஹீரோஸ், ப்ரொடியூசர்ஸ் இவங்களையே ஹார்ட் டச் பண்ண ஒரு சீன் தான் சொல்லணும். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் படம் என்னென்னா பிதாமகன். இந்த பிதாமகன் படம் பாலாவோட சரியான படங்க. இந்த பிதாமகன் படம் வந்து சூர்யாவுக்கு சரி விக்ரமுக்கு சரி இவங்க சினிமா கரியரில் இந்த பிதாமகன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஏன்னா இந்த படத்து மூலமாக இவங்களோட லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேர் பிதாமகன் படத்தில் நடிக்கிறது முன்னாடி இவங்க 2 பேர் பெரிய ஆக்டர்ஸ் தான். ஆனால் இந்த படம் வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்த பேர் இருக்கு இல்லையா, நிஜத்தில் அவங்களோட ஆடியன்ஸாக இருக்கட்டும், மக்கள் மத்தியில் இவங்களுக்கு சூர்யாவுக்கும் அண்டு விக்ரமுக்கும் வாங்கி கொடுத்த பேர் இருக்கு இல்லையா, இந்த பேர் வந்து அந்த உச்சத்தில் அவங்க 2 பேரும் கொண்டு போச்சு வச்சுக்காங்களேன். உச்ச நடிகர்கள் தான் அப்பயும் இன்னும் உச்ச நடிகர்களை கொண்டு போச்சுன்னா அது இந்த பிதாமகன் படத்தை சொல்லலாம். இந்த பிதாமகன் படத்தில் வந்து சூர்யா வந்து ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணியிருப்பாங்க. அப்போது ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம விக்ரம் வந்து இந்த படத்தை வந்து தேம்பி அழுதுருப்பாங்க. என் உயிர் நண்பன் போயிட்டான்னு சொல்லி விக்ரம் வந்து இந்த படத்தில் ரொம்ப தேம்பி அழுதுருப்பாங்க. அதை பார்த்த ரசிகர்கள் ஐயோ பாவான்னு சொல்லி மனசு உடஞ்சி ஒரு வேதனைகள் இருந்திருப்பாங்க. அப்படி ஒரு ஹார்ட் டச்சிங் பண்ண ஒரு சீன் தான் இந்த படத்தில் சூர்யா வந்து கொள்கிற சீனு. இதுவும் ரொம்ப கொடூரமாக எடுத்திருப்பாங்க. இதை பார்த்த ஆடியன்ஸுக்கு மட்டும் இல்லை, இதை பார்த்த அந்த படத்தில் நடித்த நடிகர்களுக்கே ஐயோ என்ன இப்படிலாம் கொடூரமாக இந்த படத்தை நாம் எடுத்திருக்கோமே, சூர்யா வந்து இப்படி கொலை பண்ணுற மாதிரி எடுத்திருக்கோமே அப்படின்னு சொல்லி அவங்களே ரொம்ப ஒரு எமோஷ்னலாக பேசின ஒரு சீன் தான் இந்த சீனு.
இப்போ நான் ஒரு இந்த 5 சீனும் நம்ம சினிமாவில் வந்து ரொம்ப ஒரு அந்த படத்தை எடுத்தவங்களுக்கே ஒரு ஹார்ட் டச் பண்ண சீன் மாதிரி இந்த ஒரு 5 சீனு 5 படத்தில் அமைஞ்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபே எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப இன்னும் நெக்ஸ்ட் வீடியோ நல்ல வீடியோ போடலாங்கிற ஒரு இது க்யூரியாசிட்டி எனக்கு ஒரு இது வருங்க. ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்ங்க.